டெல்லியில இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு ஜவுளி எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி கடைக்கு தான் கிளம்பியாச்சு. நம்ம வீட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போனாலே பஜார் வந்துருமா. அங்க ஒரு புது ஜவுளி கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணியே 15 நாள் தான் ஆகுது. இந்த கடையில தான் ஜவுளி எடுக்கணும்னு சொல்லி முதலே முடிவு பண்ணியாச்சு. சரி வாங்க இன்னைக்கு ஒரு 8 போய் எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள என்ட்ரி ஆகுது. மணி ஒரு 6:30 இருக்கும். எந்நேரத்துக்கு கூட்டமே எதுவுமே இல்ல. புது கடை வேறையா, விலைவாசி அதிகமா இருக்குமோன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு தான் அப்படி தோணுதோன்னு நினைச்சா கடைக்காரங்களே எந்த ரேஞ்சிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. சரி இது சௌரியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரேட்ல இருந்தே காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. அதில் பார்த்தா எனக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்க காங்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 500 வந்து ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு 1500 ரேஞ்சில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ட்டி வேர் தான் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா சேரீயுமே நல்லா டார்க் கலராக இருந்துச்சு. எனக்கு இதில் எல்லா சேரீயும் பிடிச்சிருந்துச்சு. அதோட இந்த கடை வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா. அதில் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து காட்டுறவங்களோட குறிக்கோள் என்னவா இருக்குது, எப்படியாவது இவங்களை பில்லை போட வச்சிடணும், உடனடியாக வந்து பில்லை போட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சாரி எடுத்து போடும்போது இது அழகாக இருக்குது, இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம விடுவோமா, அதெல்லாம் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாரியும் பார்த்துட்டு ஒரு வழியாக 2 சாரி செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வச்சு பார்த்துட்டு தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் வச்சு பார்த்துட்டு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாரி தான் எடுத்திருக்கேன். நான் வச்சு பார்த்தேன் இந்த 2 சாரியில் ஒரு சாரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த 2ல் எந்த சாரி பிடிக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு வழியாக பில்லையும் போட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு, ஜவுளியும் எடுத்தாச்சு நல்லபடியாக.